அதுக்கு அடுத்த ஷாட்டை தான் பயங்கர ட்விஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தாகா ஒரு இடத்துல வந்து சுட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம தலைவர் போயிட்டு வந்து நடந்து போயிட்டுருப்பாரு. ஸோ லிட்டரலி அதே சேம் பிளேஸஸ் தான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு போட்டு தள்ளியிருக்காருன்னு நினைக்கிறேன். லிட்டரலி எனக்கு இந்த தாகாக்கும் நம்ம தலைவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் ஷாட்டில் நம்மளோட தலைவர் வந்து பீடி பிடிச்சிட்டு இருப்பார். அண்ட் சோகமாகவும் இருப்பார். மேபி இது மிட் லெவலாக இருக்கலாம், படத்தில் இன்ட்ரோல் சீக்வன்ஸாக கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உபேந்திரா. அதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய கேரக்டர் மேபி நம்மளோட ரெபேக்கா மோனிகாவாக இருக்கலாம் அல்லது ஸ்ருதி ஹாசனாக இருக்கலாம். பட் இங்கே தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே காட்டுறாங்க, அந்த பாஷா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் தலைவரை இங்கே தான் ஃபஸ்ட்டு ஷாட் வந்து காட்டுறாங்க. அண்ட் இது வந்து டிஏஜிங்கும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஒரு கிளாரிட்டியான கலர் பிக்சரை தான் அது போகிறோம் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் டிஏஜிங் கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து இதோட இந்த ட்ரெய்லர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான மாஸ் எலமெண்ட்ஸும் அண்ட் ஒரு மாஸ் டைலாக்ஸுமே வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. 30 வருஷமாக ஒருத்தர் ஆஃப்லைனில் இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ லிட்ரலி இவ்வளோ தான் இந்த ட்ரெய்லரே முழுக்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கணும், இப்போ வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட சந்திக்கிறேன் டாடா பை பை விச் இஸ் ஆல். அரங்க மதிர விசில் பறக்கவே தருணமே அப்போ